Algorithm அப்படின்னா வந்து sequence of instruction designed in such a way that instructions are executed in the specified sequence. இது ஒன்றும் இல்லை, ஒரு இங்கிலீஷில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து இங்கிலீஷில் சொல்கிறது தான் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்ஆம்பிகுவஸ் எக்ஸ்பிளிசிட் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். இனிஷியல் கண்டிஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ் கரஸ்பாண்டிங் அவுட்புட். ஸோ வந்து இனிஷியல் கண்டிஷன்லேருந்து வந்து ஒரு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கீ பாயிண்ட்ஸை மட்டும் இது பண்ணிக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து கண்டிப்பாக எழுதிக்கோங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆனால் தான் அதோட டிசைர் ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே வாங்க. அல்காரிதம் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் இம்ப்ளிசிட் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா வந்து கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்புட்க்கு அவுட்புட் வர்றது தான் அன்ஆம்பிகுவஸ். ஸோ வந்து இனிஷியல் கண்டிஷன் ப்ரொடியூசர்ஸ் த கரஸ்பாண்டிங் அவுட்புட். ஸோ வந்து நம்மளோட இனிஷியல் கண்டிஷனால் வந்து அது வந்து கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அட் ஃபைனைட் டைம். ஸோ வந்து பேசிக் பில்டிங் பிளாக் என்னென்னா சீக்வன்ஸ், செலெக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் ஷுட் பி ரிட்டன் இன் சிம்பிள் இங்கிலீஷ். ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்கணும். ப்ரிசைஸ் அண்ட் அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும். ப்ரிசைஸ் அண்ட் அன்ஆம்பிகுவஸ்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன அதுக்கேற்ற இன்புட் இருக்கணும். அப்போ வந்து டிசைர் ரிசல்ட் வந்து வரும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ஃபனைட் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரே இன்ஃபர்மேஷன். ஸோ ஷுட் நாட் ரிப்பீட் இன்ஃபனைட்லி. ஸோ அல்காரிதம் எப்பயுமே கன்க்ளூட் ஆகும்போது ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் கன்க்ளூட் ஆகும். ஒரு நிறைய ஸ்டெப்ஸில் தான் கன்க்ளூட் ஆகணும். அதுக்கு வந்து எண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவ்டு ரிசல்ட் ஷுட் பி அப்டெயின். ஸோ அல்காரிதம் முடிஞ்சக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இங்கிலீஷில் எழுதியிருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும். ஸோ வந்து இன்ஃபனைட் டைம்ஸ் ஒரே ஸ்டெப் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும், என் பாயிண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அல்காரிதம் டெர்மினேட் ஆனக்கப்புறம் தான் வந்து ஆகும்போது அல்காரிதம் டெர்மினேட் ஆனக்கப்புறம் தான் வந்து டிரைவ்டு ரிசல்ட் வந்து வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் குட் அல்காரிதம். குவாலிட்டிஸ் ஆஃப் குட் அல்காரிதம்னா மெமரி வந்து லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா பெட்டர் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மெமரி வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அல்காரிதம் வந்து பெட்டராக இருக்கும். சப்போஸ் டைமோட அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண ஈஸியாக வந்து ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் குவாலிட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். இப்போ வந்து அக்யூரேசி, அதாவது அக்யூரேட்டுனாலே கரெக்டுன்னு அர்த்தம். அதுக்கு கரெக்ட் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஒரு அல்காரிதம்க்கு வந்து கொடுத்துருந்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டியும் இல்லை. சீக்வன்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு சர்டன் கண்டிஷன் வரைக்கும் அது மீட் பண்ணுற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஜெனரபிலிட்டி அப்படின்னா யூஸ்டு டு சால்வ் சிங்கிள் ப்ராப்ளம் அண்ட் மோர் அதர் அல்காரிதம்ஸ். ஸோ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி அதை டிசைன் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணும்போது ஆஃப் இன்புட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது. அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஒரு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் இருக்கணும். இன்புட்டும் கிளியராக இருக்கணும். இன்புட் அப்படின்னா வந்து 0 இருக்கணும், இல்லாட்டி வந்து வெல் டிஃபைன்டு இன்புட்டாக இருக்கணும். அவுட்புட் அப்படின்னா வந்து 1 இருக்கணும், இல்லாட்டி வெல் டிஃபைன்டு அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனைட்னஸ் அப்படின்னா வந்து ஒரு அல்காரிதம் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் வந்து முடியணும். ஃபிசிபிலிட்டினா ஃபிசிபிளாக இருக்கணும். ஸோ அல்காரிதம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒன்றுக்கு டிபெண்ட்டாக இன்னொன்று இருக்கக்கூடாது.
ஸோ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியராக இருக்கணும், அவுட்புட்டை வந்து கிளியராக இருக்கணும், இன்புட் கிளியராக இருக்கணும். இன்புட் வந்து 0 இல்லாட்டி வந்து வெல் டிஃபைன்டு இன்புட்டாக இருக்கணும், அவுட்புட் வந்து 1 இல்லாட்டி வெல் டிஃபைன்டு அவுட்புட்டாக இருக்கணும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் வந்து போகக்கூடாது, ஃபிசிபிளாக இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் அல்காரிதம் டு கிரீட் யூ வித் குட் மார்னிங் மெசேஜ். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே ஸ்டெப் 1 ஸ்டார்ட்லேயும் கடைசி ஸ்டெப்பு ஸ்டாப்லேயும் ஆகும். அப்போ நடுவில் உள்ள ஸ்டெப் வந்து பிரிண்ட் குட் மார்னிங். பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரும், பிரிண்ட்டுன்னு கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகுமே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், ரைட் அண்ட் அல்காரிதம் டு டிஸ்பிளே யுவர் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டுன்னு இருக்கும், லாஸ்ட்டு ஸ்டாப்புன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து அதுக்கு வேணும், வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ கெட் ஆர் ரீட் த நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பிரிண்ட் த நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இவ்வளோ தான் அல்காரிதம்ஸ். டூ லைக், ஷேர், subscribe to my channel. For the further videos, comment me in the comment section. Thank you.